வணக்கம் நேயர்களே. தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கவில்லை, மேலதிக நேர கொடுப்பெனவும் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தன்னுடைய மேல் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பேசிய ஒருவர் கடைசியில் அந்த மேல் அதிகாரியை தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கும்படி மாற்றியிருக்கிறார். இது எங்கே நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடமையில் புரிந்த ஆண் தாதி ஒருவர் அங்கிருந்த மேலதிக உயர் அதிகாரியிடம் சென்று, எனக்கான சம்பளம் கழிக்கப்பட்டிருக்கிறது, நான் மேலதிகமாக ஓவர் டைம் வேலை செய்திருக்கிறேன், அதற்கான கொடுப்பனவும் எனக்கு இன்னும் வழங்கப்படவில்லை, என்ன காரணம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். கடைசியில் அந்த பேச்சு என்ன மாதிரி முடிந்ததோ தெரியவில்லை. திடீரென்று அந்த தாதி தாக்கிய தாக்குதலில் உயர் அதிகாரி காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சாவகச்சேரி போலீசார் இது தொடர்பான விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். வைத்தியசாலை நிர்வாகம் நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கிறது. தாக்கிய அந்த தாதி, ஆண் தாதி, என்னத்திற்காக இவ்வாறு கடும் கோபமடைந்தார் என்ற விடயம் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. உண்மையில் அந்த உயர் அதிகாரியுடன் சம்பள பிரச்சனையில் தான் தாக்கினாரா, வேறு ஏதாவது கரல் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே பாதிக்கப்பட்ட அதிகாரி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலேயே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் போர்டில். அதேபோல தாக்கியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விசாரணைகளில் தான் தெரிய வரும் என்ன மாதிரி நிலைமைகள் என்று. எனவே இந்த வைத்தியசாலையில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். சில வேளைகளில் நாங்கள் வைத்தியசாலைகளில் சில தரவுகளுக்காக செல்லுகின்ற பொழுது அங்கே நோயாளிகளுக்கும் தாதிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அதிகமாக இடம்பெறுவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அவர்கள் நோயாளிகளை எவ்வாறு நடத்துகிறார்கள், ஸ்டாஃபுக்குள் அதாவது தங்களுக்குள்ளே எவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள் என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வைத்தியசாலை கடமை என்பது என்ன, உண்மையில் வைத்தியசாலை கடமை என்பது மிகவும் அர்ப்பணிப்புடன் அவர்கள் தங்களுடைய சுய நோக்கங்கள், சுய தேவைகள் என்பதை தாண்டி மகிழ்ச்சியாக நோயாளிகளை முகத்தில் சினம் கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய உன்னதமான தொழிலை செய்பவர்கள் தான் மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள். எனவே சில வேளைகளில் நாங்கள் மருத்துவ சாலைகளுக்கு போகின்ற பொழுது இவ்வாறான தன்மை இல்லாத ஊழியர்களை அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய நேரங்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் அவற்றை அவர்களை நேரடியாக பேச முடியாது. இருந்தாலும் என்னதான் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நோயாளிகளிடமோ சக ஊழியர்களிடமோ நாங்கள் எங்களுடைய கோபத்தை காட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சம்பள முரண்பாட்டு பிரச்சனை, மேலதிக நேர கொடுப்பனவு பிரச்சனையாக தாதியொருவர் மேலதிகாரியை தாக்கிய சம்பவம் என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கதுதான். இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கலாம், அதிகாரிகளை சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம். தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது. தொடர்பான விடயங்களை போலீசார் கவனிப்பார்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.